வார்த்தையே மாம்சமாகி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் வந்து அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, அந்த வார்த்தையை கேட்டவுடனே மரியாள் கலங்குறாங்க, பயப்படுறாங்க. இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை குறித்து தேவதூதன் சொல்கிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனே அறியேனே என்றாள். இது எப்படி நடக்கும்? நான் இப்போதான் திருமண ஒப்பந்தம் இருக்குது, நிச்சயார்த்தம் முடிஞ்சிருக்கு, நான் இன்னும் கணவனே அறியலை, இது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இது எப்படி நடக்கும்? அப்படிங்கிற மாதிரி மரியாள் கேட்குறாங்க. அதோட விடலை தேவதூதன். அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இப்போ இந்த தேவதூதன் இது எப்படி இந்த மரியாள் இது எப்படி நடக்கும், இது நடக்காது, நான் புருஷன் அறியலையே அப்படின்னு சொல்கிற வேளையில் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, இது ஆவியினால், பரிசுத்த ஆவியின் உன்மேல் நிழலிடும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் தங்கும், அதனால் நீ கற்பந்தரிப்பாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அது தேவனுடைய குமாரன், மரியாளுடைய குமாரன் கிடையாது, யோசேப்பின் குமாரன் கிடையாது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாள் இடத்துல அந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை சொல்கிறார். உன் இனத்தாளாகி எலிசபெத்து கற்பந்தரித்திருக்கார். மலடியாக இருந்த எலிசபெத்து 6 மாதம் கற்பந்தரித்து 6 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அற்புதம் நடந்திருக்கு அந்த இடத்துல. மரியாள் இடத்துல இந்த அற்புதத்தை தேவதூதன் சொல்லுகிறான். இந்த அற்புதத்தை சொல்லிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். இப்போ இந்த மரியாள் இந்த அற்புதத்தை கேட்ட பின்பு உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அப்போ இந்த அற்புதத்தை மரியாள் இடத்துல தேவதூதன் சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த மரியாள் விசுவாசிக்கிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இந்த அற்புதத்தை சொல்லிட்டு சொல்கிறார் தேவதூதன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு தன்னை விசுவாசித்து தேவன் மேல் விசுவாசம் வச்சு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கறதுனால அவள் அந்த எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனோடனே, விசுவாசித்தவளே பாக்கியவதி, நீ விசுவாசித்ததுனால நீ பாக்கியவதியாக இருப்பாய் அப்படின்னு அந்த எலிசபெத் அம்மா இந்த மரியாதை வாழ்த்துறாங்க. ஆனால் இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு. இதற்கு முன்னதாக இதே கபிரியேல் தூதன் இதே சம்பவத்தை போல இன்னொன்றை நடத்தி காமிச்சிருக்கிறார். அதை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஈஸியாக புரியலாம். எலிசபெத்து மலடியாக இருந்தபோது, அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எலிசபெத்து மலடியாக இருந்தபடினால் அவருக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுவதற்கு சீற்றை பெற்றான்.
தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி, மரியாள் கலங்கியதைப் போல சகரியாவும் கலங்கி பயமடைந்தான். மரியாள் கலங்கி பயப்பட்டாங்க, அதே மாதிரி சகரியாவும் கலங்கி பயமடைகிறார். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. மரியாளை தைரியப்படுத்தினதை போல இந்த தூதன் சகரியாவையும் தைரியப்படுத்துகிறார். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். இவன் குழந்தைக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறான் சகரியா. ஆனால் மரியாளோ ஒரு குழந்தைக்காக வேண்டுதலே செய்யலை. உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு அந்த இடத்துல யோவானை குறித்து, யோவான் பிறக்க போகிறத குறித்து சகரியாட்ட தூபபீடத்தண்டையிலிருந்து அந்த கபிரியேல் தூதன் சொல்லுகிறான். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மகிமையை குறித்து மரியாள்கிட்ட சொன்னதை போல இந்த சகரியாவிட்டையும் யோவானை பற்றி, யோவானுடைய மகத்துவத்தை பற்றி கபிரியேல் தூதன் சொல்லுகிறான். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா இவ்வளவு மகத்துவத்தை, அந்த யோவானை பற்றியதான மகத்துவத்தை, இவ்வளவு சங்கதிகளை கபிரியேல் தூதன் சொல்லி கொண்டு வருகிறான். சொல்லி முடித்த பின்னாடி அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றான். இப்போ மரியாள் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சகரியா என்ன சொல்கிறாரு? இது எதனால் அறிவேன்? நான் வயது சென்றவளாக இருக்கிறேன், என் மனைவியோ கிழவியாக இருக்கிறா, மலடியாக இருக்கிறா அப்படின்னு சகரியா சொல்கிறாரு. இது எதனால் அறிவேன், எப்படி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எதனால் அறிவேன். இது ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். மரியாள் என்ன சொல்கிறாங்க? இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும். சகரியா என்ன சொல்கிறாரு? இது எதனால் அறிவேன் அப்படின்னா இதில் என்ன நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும்னா, இவங்க எல்லாருமே இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் யூதர்கள் எல்லா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்லேருந்தே அந்த பழைய ஏற்பாட்டு தோராங்கிற அந்த பழைய ஆகமங்களெல்லாம் அவங்க சிறு வயதிலேருந்தே கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா காரியங்களையும் இவங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்து வர்றதுனால அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறதுனால மரியாள் கேட்குறது என்னென்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கன்னி இதுவரைக்கும் யாரும் குழந்தை பெற்றதே இல்லையே, ஒரு கன்னியாக இருந்து குழந்தை பெற்றது மாதிரி பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களில் இதுவரைக்கும் இருந்தது இல்லையே, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மரியாள் கேட்குறாங்க. ஆனால் சகரியா யார்? தேவாலயத்தில் தூபங்காற்ற வேலையை செய்கிற ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, அவன் கற்று தேர்ந்திருக்கணும்ல. அப்போ கற்று தேர்ந்திருந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்திருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயதில் மலடியாக இருந்த சாராளுக்கு, 100 வயதில் 90 வயது இருந்த மலடியாக இருந்த சாராளுக்கு, 100 வயதாக இருந்த ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? பிறந்துச்சுல. அப்போ இந்த சகரியா அதை அறிஞ்சிருக்கணும்ல, அதை படித்து அறிஞ்சிருக்கணும்ல. அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு பாடம் நடத்தியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த சகரியா அதை அறியலை. அதை அறியாமல் இருந்துக்கிட்டு இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னு கேள்வியை கேட்குறான். மரியாள் இது எப்படி நடக்கும்னு கேட்டதுக்கு தேவதூதன் மறுபடியும் பேசி ஒரு அற்புதத்தை காமிச்சு மரியாளை விசுவாசிக்க வைக்கிறான் அந்த தேவதூதன். ஆனால்
சகரியா வந்து இது எதினால் அறிவேன்னு சொன்னதுக்கப்புறம் தேவதூதன் அவருக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காதபடிக்கு, நீ இது இந்த யோவான் பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டு போகிறார். இதிலிருந்து நாம் என்ன அறியணும்னா, ஒரு ஆசாரியனாக இருந்து அதை அறியலை. ஆனால் மரியாளோ இப்படி ஒரு காரியமே நடக்கலை இது வரைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கன்னிக்கு குழந்தை பெற்றதாகவே சரித்திரம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலையும் தேவனை அவங்க விசுவாசிக்கிறாங்க, விசுவாசி ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவங்க தேவன் மேலே வச்சதுனால அவங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் எல்லாரும் மரியாதை குறித்து இயேசு கிறிஸ்துவோட தாயே மரியாதைன்னு சொல்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் இருக்குது. அவங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க. அந்த ஸ்திரியை போல் நாமளும் விசுவாசத்தில் எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்து நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்கல்ல, அதே போல் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு வாழ்வோம். ஆமென்.